தமிழ்நாடு அரசு தற்போது ரெஸ்டோ பார் தமிழ்நாட்டில் கொண்டு வரதா தகவல் செய்திகளை நிர்வாகம் கசிய விட்டு இருக்கு. இப்படி என்ன இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 54 புதிய மதுபான வகைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறதா சொல்றாங்க. ஆலைகளோட மதுபான வகைகளை கொண்டு வர போறதா. இதனுடைய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் என்ன தெரியுதுன்னா, போதையில்லா மாநிலம்னு சொன்னாங்க. இந்த துறை பேரே மதுவிலக்குத்துறை அமைச்சர் தான். ஆனா அதே நேரத்தில் மதுவிலக்குத்துறை தான். ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுபானங்கள் விட்டு மட்டும்தான் ஆட்சி நடத்த முடியுன்றதை நோக்கி நகர்ற மாதிரி இருக்கு. நீங்க இது வரைக்கும் அந்த மணமகிழ் மன்றங்கள் சொல்றோம் FL1, 2 இது மேலாம் எந்த ஆக்ஷனும் எடுத்ததில்லை. அதிக விலை வித்ததாகவும் மற்றதான் எந்த ஆக்ஷனும் எடுத்ததில்லை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தமிழ்நாடு முழுக்க ரெஸ்டோ பார் கொண்டு வருது. சாப்பிட்றதோட சேர்த்து ஃபேமிலியோட போய் சாப்பிடலாம், இல்லை நண்பர்கள் போய் சாப்பிடலாம், அந்த இடத்துல குடிக்கலாம். இப்படின்ற கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள ஃபுல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது, தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. நீங்க மதுபான கடைகளை ஒழிப்பீங்க, போதையில்லா மாநிலம்னு சொல்லிட்டு இது போன்று மதுபானத்தை நம்பியே நாங்கள் ஆட்சி நடத்துவோன்ற நடவடிக்கை போனீங்கன்னா மிக ஆபத்தானது. நாங்கள் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பில் இதை கண்டிக்கிறோம். இது போன்ற ரெஸ்டோ பாரோ தமிழ்நாடு முழுக்க மது வகை அதிகம் கொண்டு வருதோ இது மாதிரி கலாச்சாரங்களை ஒழிக்கிறதுன்றது நல்லது. கொண்டு வராதிங்க, இது போன்ற செயலில் ஈடுபடாதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் மது குடிப்பவர்கள் இதுலேருந்து மறுவாழ்வு பெற்று வருவதற்குரிய மையங்களை ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள், நிறைய ஏழை எளியோர் இதெல்லாம் மது குடிச்சு இன்னைக்கு அவங்களோட உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்கு. திருப்பி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்காங்க சாதாரண ஜனங்க. அவர்களுக்கு மது குடிப்பதிலிருந்து வெளியில வருவதற்கு உண்டான மறுவாழ்வு மையங்களை தமிழ்நாடு அரசு சார்பிலே துவக்கணும். ஏன்னா ஒரு அரசு நடத்துறதோட விளைவுனால இவ்வளவு பேர் அதிக பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா இருக்கும். அப்புறம் இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு ப்ரௌன் சுகரோ ஹெராயின் தான் தமிழ்நாட்டுக்கு போதை, இதுதான் ஆபத்தானது, இளைஞர்கள் சீரழிக்குது, பெண்களுக்கு எதிராக குற்றங்களுக்கு காரணமா இருந்து கிடையாது. மதுவும் மிக முக்கியமான காரணம், மதுபான கடைகளும் மிக முக்கியமான காரணம். நாங்க என்ன சொல்லணும்னா, தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள மதுவை ஒழிங்க, மது கடைகளை ஒழிங்க, மக்களை காப்பாத்துங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துறையில உள்ள ஊழியர்கள் எல்லாரையும் பணி நிரந்தரப்படுத்தி 23 ஆண்டுகள் பணி செய்வதற்கு உண்டான சம்பளத்தை கொடுத்து மாற்றுத்துறையில வேலை கொடுங்க. இது போன்ற ரெஸ்டோ பார்ல இருந்து மற்ற நடவடிக்கை கொண்டு வராதிங்க. குறிப்பாக நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி S3 படி அனைவரையும் பணி நிரந்தரப்படுத்தும் சொன்னீங்க. 5 ஆண்டுகள் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்தால் அதை கொண்டு வருவதற்கு உண்டான நடவடிக்கையில் ஈடுபடுங்க. அப்புறம் நீங்க ஜூன் மாசம் சொன்னீங்க, இந்த காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை ஊழியர்களை வைத்து பயன்படுத்த மாட்டோம், இந்த மாசத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிடுவோம். அதையும் நீங்க செய்யல, உங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. அதுக்கு பதிலாக மது வகை இனங்களை புதிதாக நிறைய கொண்டு வருவது, ரெஸ்டோ பார் கொண்டு வருவதுலாம் ஒரு மோசமான தமிழ்நாடு, போதையுள்ள தமிழ்நாடா மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இதை நான் கண்டிக்கிறோம். ஊழியர்களுக்குரிய கோரிக்கை, பணியந்திர கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு கேட்கு. அமைச்சர் முக்கியமான விஷயம்னா பக்கத்து ஸ்டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு போட்டுதான் கர்நாடகாலேருந்து நாங்கள் இந்த ரெஸ்டோ பார் சிஸ்டத்தை கொண்டு வரணும், மற்ற மாநிலங்கள்லேருந்து புதுசாக 54 வகையினத்தில் கொண்டு வரணுன்ற விஷயத்த சொல்றாங்க. நிச்சயமா அது மிகப்பெரிய ஆபத்து. நீங்க நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்றதோட விளைவு என்ன? 54 புதிய வகையினங்களை கொண்டு வரதோட விளைவு என்ன? நிறைய குடிக்க வைங்க, நாங்க விதவிதமா கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இது தவிர வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அதே நேரத்தில் நாங்க ஒன்று கேட்கிறோம், மற்ற மாநிலம் போய் பாருங்க, அது மாதிரி விஷயங்களை கொண்டு வர போறோம்னு சொல்லி கொண்டு வராரு. கேரளாவில் சம்பளம் 35,000 76,000 ரூபாய். அந்த சம்பளத்தை மற்ற மாநிலத்தை கொடுக்குற சம்பளத்தை இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களா அமைச்சரும் தமிழ்நாடு அரசும்? இது போன்ற விஷயம் தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரத்தை நோக்கி அதிகரிக்கும். இந்த மற்ற மாநிலம் கொண்டு நீங்க பழைய ஆட்சியில் எந்தெந்த கம்பெனிலாம் வாங்கியிருந்தாங்க, அவர்களுக்கு லாபம் போய் சேரக்கூடாதுக்கா புதிய கம்பெனி எல்லாம் கொண்டு வரோன்ற பாயிண்ட் வேற. நீங்க அது யாருக்கு லாபம் யாருக்கு லாபம், நாங்க மக்கள் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறோம். மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு இது போன்ற பல்வேறு வகையினர் கடை, டாஸ்மாக் கடை, மணமகிழ் மண்டல், ரெஸ்டோ பார் இந்த மாதிரி கொண்டு வரதோ, புதிய வகைகள் கொண்டு வரதோ ஆபத்தானது, உயிருக்கு ஆபத்தானதுன்னு தான் நாங்கள் எழுதுவோம்.